ராஜேஷ், வயது 27, நாமக்கல் மாவட்டத்தில் எங்கள் குடும்ப தொழிலான எலக்ட்ரிக்கல் கடையை கவனித்து வருகிறேன். இது சில ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்வில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம். இதில் சம்பந்தப்பட்டவள் என் பெரியம்மா மகள் ரஞ்சனி. எங்களுக்குள் சிறு வயதிலிருந்தே ஒரு விதமான நெருக்கம் இருந்தது. அவள் திருமணத்திற்கு பிறகு சென்னைக்கு சென்றாலும் அங்கிருந்த ஆர்கை அவளுக்கு பிடிக்காமல் ஊருக்கே வந்துவிட்டாள். ஒரு முறை பெரியப்பாவுக்கு ஏற்பட்ட விபத்து எங்கள் இருவரையும் நெருக்கமாக்கியது. அவரை சிகிச்சைக்காக கோயம்புத்தூருக்கு அழைத்து செல்ல வேண்டிய சூழல். நானும் ரஞ்சனியும் காரில் சென்றோம். அங்கு ஒரு வாரம் தங்க வேண்டியிருந்ததால் அவளை மட்டும் ஊரில் விட்டுவிட்டு வர முடிவு செய்தோம். அன்று இரவு அவள் வீட்டில் தனியாக இருக்க பயந்ததால் என்னை துணைக்கு அழைத்தாள். அன்று சோர்வும் தனிமையும் எங்களுக்குள் இருந்த பழைய நினைவுகளை தூண்டின. அதிகாலையில் அவள் உறங்கிக் கொண்டிருந்த போது அவளது அழகும் அந்த சூழலும் என்னை நிலைகுலையச் செய்தன. ஆனால் கடையில் இருந்து வந்த அழைப்பால் நான் கிளம்ப வேண்டியதாயிற்று. கடையில் இருந்தபோதும் என் மனம் ரஞ்சனியின் நினைவிலேயே இருந்தது. மதியம் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் அவள் வீட்டுக்கு சென்றேன். அவள் நீல நிற மெல்லிய உடையில் கதவை திறந்தாள். அவளை பார்ப்ப மாத்திரத்தில் என்னுள் இருந்த ஆசை கட்டுக்கடங்காமல் போனது. அவளை அணைக்க சென்றபோது அவள் முதலில் அதிர்ச்சி அடைந்தாள். ராஜேஷ், இது தவறு, எனக்கு திருமணமாகிவிட்டது என்று தடுத்தாள். ஆனால் என் பிடிவாதமும் அவளுடைய நீண்ட நாள் தனிமையும் அவளை மெல்ல கரைய வைத்தன. அவளது கணவர் சென்னையில் வேலையில் பிஸியாக இருந்ததால் ரஞ்சனி ஒருவித ஏக்கத்தில் இருந்தாள் என்பதை நான் உணர்ந்தேன். அன்று மதியம் அந்த அறையில் நிலவிய அமைதி எங்கள் இருவரின் உணர்ச்சிகளாலும் நிரம்பியது. அவள் தடுத்தாலும் மெல்ல மெல்ல அவளும் அந்த நெருக்கத்திற்கு இணங்கினாள். அவளது அழகை நான் முழுமையாக ரசித்தேன். அவள் கணவரிடம் கிடைக்காத ஒரு விதமான அரவணைப்பை என்னிடம் தேடினாள். அன்று பலமுறை நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். அவள் என்னிடம், உன் மாமா என்னை சரியாக கவனிப்பதே இல்லை என்று வருத்தத்துடன் கூறினாள். அதுதான் அவளை என்னிடம் தள்ளியது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அன்று வரை நாங்கள் உலகத்தையே மறந்து அந்த வீட்டிற்குள் இருந்தோம். அடுத்த சில நாட்கள் பெரியப்பா மருத்துவமனையில் இருந்தவரை அந்த வீடு எங்கள் இருவருக்கும் ஒரு சொர்க்கமாக மாறியது. ஒரு வார காலம் நாங்கள் திருமணமான தம்பதிகளைப் போலவே வாழ்ந்தோம். அந்த நாட்களில் அவள் என்னிடம் முழுமையாக தன்னை ஒப்படைத்தாள். ஒரு நாள் அவள் என்னிடம் கேட்டாள், இப்படி தொடர்ந்து சேர்ந்திருந்தால் நான் கர்ப்பமாகி விடுவேனே, அப்போது என்ன செய்வது என்று. அதற்கு அவள் கணவர் வரும்போது அவரும் அந்த பழியை மறைத்து விடலாம் என்று அவளே ஒரு திட்டத்தையும் செய்திருந்தாள். பெரியப்பா வீடு திரும்பிய சில காலத்திலேயே ரஞ்சனி கர்ப்பமானாள். இன்று அவளுக்கு 3 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு நான் தான் தந்தை என்பது எனக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். இன்றும் எங்கள் ஊருக்கு செல்லும் போதெல்லாம் அந்த ரகசிய உறவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.